உண்மையான ஜேர்னலிசம் என்ன தெரியுமா? அரசாங்கத்தை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய தைரியமும், முதுகெலும்பும் இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்க. யூகே மிலிட்டரி சீஃப தைரியமா ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்கிறாரு. நீங்க இஸ்ரேலுக்காக உளவு பார்க்கிறீங்களா? ஏன்? அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அதற்கு பதில் சொல்ல முடியாம யூகே மிலிட்டரி சீஃப் திணறார். இப்படிப்பட்ட கேள்விகளை இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை நோக்கி இந்த கோதி மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் எழுப்பியிருக்கா அப்படிங்கிற கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ புரியும் இந்த சங்கிகள் கையில சிக்கி எந்த அளவுக்கு சின்னாபின்னமா இருக்கு ஜனநாயகத்துடைய 4வது தூண். இதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல 2019-20ஆம் ஆண்டுல நாம 142வது இடத்துல இருந்தோம் 180 நாடுகள்ல. 2022ஆம் ஆண்டு அப்படியே சரிஞ்சு 150வது இடத்துக்கு வந்துட்டோம். கடந்த ஆண்டு 2024ல அங்கிருந்து மேலும் கீழே வந்து 180 நாடுகள்ல 159வது இடத்துல இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுக்கோ இல்ல மீடியாவுக்கோ முதுகெலும்பு அப்படிங்கிறது என்ன விலை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு.